ஒரு அழகான காதல் கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லோருக்கும் சித்ராவின் அன்பான வணக்கங்கள். நீங்க இப்ப கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா கதையோட 131வது அத்தியாயம். கதைய கேட்கலாமா? தன்னை அழைக்க வந்த பிரதீப்போடு காரில் ஏறி தனது பங்களாவிற்கு கிளம்பினான் ராகவன். ராகவனின் கார் ஜன நெரிசலான அந்த சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது, பிரதீப், காரை நிறுத்து, காரை நிறுத்து என்று கத்தினான் ராகவன். பிரதீப் அவசரமாக காரை நிறுத்த ராகவன் காரிலிருந்து இறங்கினான். காரிலிருந்து ராகவன் இறங்கியதும் பிரதீப்பும் இறங்கினான். மது, மது என்றவாறே மும்பையின் பிரதான சாலையோரம் கத்திக்கொண்டே ஜன நெரிசல் நிறைந்த அந்த சாலையில், பிளீஸ் கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க என்று மக்களை விளக்கியபடியே ஓடிய ராகவன் கூட்டத்தில் 5.5 அடி உயரத்தில் நீண்ட கூந்தலுடன் கையில் பெட்டியோடு சென்ற ஒரு பெண்ணின் கையை மது என்றவாறே ராகவன் பிடிக்க, ராகவனை திரும்பி பார்த்தாள் அந்த பெண். அந்த பெண்ணை பார்த்ததும் தன்னவள் அவள் இல்லை என்பதை உணர்ந்த ராகவன், சாரி சாரி என்றபடியே திரும்பி நடந்தான். பலத்த காற்றோடு மழையும் பெய்ய, ஜன நெரிசலில் சிக்கியிருந்த சாலை மழை பெய்ய ஆரம்பித்த சில நொடிகளில் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியது. ராகவன் மனதில் அடித்துக் கொண்டிருக்கும் புயலை விட இந்த மழை ஒன்றும் பெரிதல்ல என்று நினைத்தானோ என்னவோ, கண்களை சுற்றி சுழல விட்டவன் அங்கு மழைக்கு ஒதுங்கி இருக்கும் கூட்டத்தில் தன்னவள் இருக்கிறாளா என்று நின்ற இடத்தை விட்டு நகராமல் தேடினான். அவனின் தேடலுக்கு கிடைத்த பதில் ஏமாற்றம்தான். மது அங்கு இல்லை. மழையில் நின்று இருக்கும் முதலாளிக்கு ஓடி வந்து குடையை பிடித்த பிரதீப், வாங்க சார் போலாம் என்று சொல்ல, ராகவனும் காரை நோக்கி சென்றவன் அங்கு நின்றிருந்தவர்களில் மது இருக்கிறானா என்று மீண்டும் ஒரு கணம் பார்த்துவிட்டு இல்லை என்றதும் காரில் பாரம் நிறைந்த மனதோடு ஏறிக்கொண்டான். ராகவனின் கார் மும்பையில் இருக்கும் ராகவனின் கடலோர பங்களாவுக்கு விரைந்தது. அந்த பங்களாவின் உள்ளே கார் செல்ல, ராகவனை வரவேற்க ஃபமிலா பங்களாவின் வாசலிலேயே கையில் 3 மாத குழந்தையோடு நின்றிருந்தாள். ஃபமிலா பிரதீப்பின் மனைவி. ஒரு புன்சிரிப்போடு, அண்ணா வாங்கண்ணா என்று ஃபமிலா அழைக்க, தலையை மட்டும் ஆட்டினான் ஃபமிலாவை பார்த்து ராகவன். ஃபமிலா கையில் இருந்த குழந்தையை பார்த்தான் ராகவன். அந்த 3 மாத குழந்தையும் பல நாள் ராகவனிடம் பழகியதைப் போல அவனை பார்த்து சிரித்தது. ராகவன் குழந்தையை ஒரு கணம் பார்த்து அதன் தலையை மெல்ல தடவி கொடுத்துவிட்டு அதன் பின் அந்த பங்களாவின் உள்ளே சென்றான். பிரதீப்பிடம் குழந்தையை கொடுத்த ஃபமிலா பங்களாவின் உள்ளே சென்று அங்கு வரவேற்பறையில் சோபாவில் அமர்ந்திருந்த ராகவனிடம், அண்ணா, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க அண்ணா, நான் உங்களுக்கு சாப்பிட எதுவும் எடுத்து சமைச்சு வைக்கிறேன் என்று ஃபமிலா சொல்ல, இல்லம்மா வேண்டாம், நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் என்றான் ராகவன். அண்ணா, மணி 12 ஆச்சு என்றாள் ஃபமிலா. அர்ஜென்ட் ஒர்க்மா, போயாகணும் என்று சொன்ன ராகவன் அதன் பின் வரவேற்பறையில் நிற்காமல் விறுவிறுவென்று படியேறி அவன் அறைக்கு சென்று விட்டான். அரண்மனைக்குள் வந்த பிரதீப், ஃபமிலா நீ போய் தூங்கு, நான் சார் கூட போயிட்டு வரேன் என்று சொல்லி குழந்தையை ஃபமிலாவிடம் கொடுக்க, ஃபமிலாவும் குழந்தையை வாங்கி கொண்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்று விட்டாள். ராகவன் அறைக்கு சென்றவன் குளித்து முடித்து கருப்பு சட்டையும் கருப்பு ஜீன்ஸ் பேண்டும் அணிந்தவன் சட்டையின் கையை முட்டி வரை மடித்து கொண்டே படியிலிருந்து கீழே இறங்கி வந்தவன் தனக்காக காத்திருக்கும் பிரதீப்பை பார்த்தான். ஏன் இங்க நிக்கிற? பிரதீப் தூங்கலையா என்று கேட்க, இல்ல சார், நீங்க எங்கேயோ கிளம்புறன்னு சொன்னீங்க, அதான் உங்க கூட வரலான்னு நின்னுட்டு இருக்கேன் சார் என்று பிரதீப் சொல்ல, இட்ஸ் ஓகே, நானே போய்க்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு என்று ராகவன் சொல்ல, சரிங்க சார் என்று ராகவனிடம் கார் கீயை கொடுத்த பிரதீப் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்று விட்டான்.
கார்கியை வாங்கிக் கொண்டு வெளியே சென்ற ராகவன் காரின் கதவை திறந்து காரில் ஏறி அமர்ந்தவன் தன் போலீஸ் நண்பன் குமாருக்கு போன் செய்தான். எங்கடா இருக்க என்று ராகவன் கேட்க, சாரி மச்சி, நான் உன்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒர்க் வந்துருச்சு, அதான் வர முடியல என்றான் குமார். சரிடா, இப்போ ஸ்டேஷன்ல இருக்கியா வீட்ல இருக்கியா என்றான் ராகவன். ஸ்டேஷன்ல தான் மச்சி என்றான் குமார். சரி, நான் வரேன் என்று ராகவன் சொல்ல, வெயிட் பண்றேன்டா என்றான் குமார். ராகவனின் கார் குமாரின் காவல் நிலையம் நோக்கி விரைந்தது. இரவு 1 மணி இருக்கும். அப்பொழுது அந்த 1 மணியிலும் பரபரப்பாக இருந்தது மும்பை மாநகரம். ராகவன் கார் ஓட்டி கொண்டிருந்தாலும் கண்ணில் பார்க்கும் பெண்கள் கூட்டத்தில் எல்லாம் மது இருக்கிறாளா என்று தேடிக்கொண்டேதான் இருந்தான். வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டத்தை தாங்கி இருக்கேன்டி, உன்னை பிரிஞ்சு இருக்கிற இந்த கஷ்டத்தை மட்டும் என்னால தாங்க முடியல. எங்கடி இருக்க? உன்னை பார்க்க நான் இங்க துடிச்சுட்டு இருக்கேன். மது, என்கிட்ட வந்துடுடி பிளீஸ் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தான் ராகவன் காரை ஓட்டியபடியே. காதலின் வழி சுகமான சுமைதான். இருந்தும் அந்த சுமையை தாங்க முடியாமல் எத்தனையோ காதலர்கள் காதலிகள் மண்ணை விட்டு மறைந்திருக்கின்றனர். காரணம், காதலின் வழி மரணத்தை விட கொடுமையானது, மறக்க இயலாதது. அந்த வழியை ராகவனுக்கு கொடுத்துவிட்டு போயிருக்கிறாள் மது. ராகவனுக்காக தன் காவல் நிலைய வாசலில் காத்திருந்தான் குமார். தன் நண்பனின் காவல் நிலையத்துக்கு சென்ற ராகவன் தனது காரை காவல் நிலைய வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல, தன் நண்பனை பார்த்ததும் அவன் அருகில் சென்ற குமார் கை குலுக்கி ராகவனை அணைத்து விடுவித்தான். வாடாமச்சி என்று தனது அறைக்குள் அழைத்து சென்றான் குமார் ராகவனை. ராகவனை நாற்காலியில் அமர வைத்துவிட்டு தன் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட குமார், மச்சி, டீ காஃபி எதுவும் சாப்பிடுறியா என்றான். இல்லடா, மதுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்றான் ராகவன். என்றான் குமார். என்னடா சொல்ற? மதுவை பத்தி தகவல் தெரிஞ்சுதா? மது எங்க இருக்கா என்று ராகவன் கேட்க, தன் முன்னாடி இருக்கும் லேப்டாப்பில் விமான நிலையத்தின் சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து தன் நண்பனிடம் காட்டியவன், இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock மது மும்பை ரீச் ஆகி இருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தவங்க ஆட்டோல ஏறி இருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஆட்டோல மது எங்க போயிருக்காங்க, எந்த வழியா போயிருக்காங்கன்னு ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் ஆட்டோ மிஸ்ஸிங் என்று குமார் சொல்ல, ராகவனின் கண்கள் லேப்டாப்பில் இருக்கும் மதுவையே இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தது. மஞ்சள் நிற காட்டன் சுடிதாரில் வலது கையில் பெட்டியும் இடது தோளில் கைப்பையும் போட்டுக்கொண்டு விறுவிறுவென நடந்து சென்று ஆட்டோவில் ஏறும் பெண்ணவளை பார்த்த ராகவன், மதுவை இன்னும் எத்தனை நாள்ல உன்னால கண்டுபிடிக்க முடியும் என்று குமாரிடம் கேட்க, ஒரு 2 days டைம் கொடுடா, கண்டுபிடிச்சிடுறேன். ராகவா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் சிஸ்டருக்கும் எதுவும் பிரச்சனையா என்று குமார் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா என்றான் ராகவன். அப்புறம் உன்கிட்ட சொல்லாம மும்பைக்கு மது வர என்ன காரணம்டா என்று குமாரிடம், நேத்து நான் உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா என்று ராகவன் கேட்க, சாரிடா, மறந்துட்டேன் என்றான் குமார். நீ எல்லாம் போலீஸ் வேலையில இருந்து ஏண்டா மானத்தை வாங்குற? திரும்பவும் சொல்ற கேளு. எனக்கு 1 வருஷத்துக்கு கண்டம் இருக்கிறதாவும் அந்த கண்டத்துக்கு பரிகாரமா கண்டம் முடியற வர 1 வருஷம் மது என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு யாரோ ஒரு கிழவன் சொன்னான்னு மேடம் என்ன அம்போன்னு விட்டுட்டு வந்திருக்காங்க என்று ராகவன் கோபம் கொப்பளிக்க சொல்ல, என்னடா சொல்ற என்றான் குமார். கண்களை மூடி திறந்த ராகவன், உண்மையதாண்டா சொல்றேன் என்றான். இந்த காலத்திலையும் கண்டம் ஜாதகன்னு இதெல்லாமாடா நம்புறாங்க என்றான் குமார். நம்புறாளே, ஏன் பொண்டாட்டி நம்புறாளே என்றான் ராகவன் விரக்தியாக. சரி விடு, மதுவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் என்று குமார் சொல்ல, சரிடா, நான் கிளம்புறேன் என்று ராகவன் கூற, நேரா பங்களாவுக்கு தானே போற என்றான் குமார். என்று சொன்ன ராகவன் எழுந்து கொள்ள,
தன் நண்பனை வாசல் வரை வந்து வழி அனுப்பினான் குமார். காரை எடுத்த ராகவன் நேராக பங்களாவுக்கு எல்லாம் செல்லவில்லை. விடியற் காலை 5 மணி வரை மும்பையில் மதுவை தேடி திரிந்து கொண்டிருந்தான். கார் ஒரு இடத்தில் பெட்ரோல் தீர்ந்து போய் நின்றுவிட காரை விட்டு இறங்கிய ராகவன் பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கிறதா, எங்கு இருக்கிறதென்று அங்கு இருந்தவர்களிடம் விசாரித்துவிட்டு காரில் ஏறியவன் உடலெல்லாம் அடித்து போட்டது போன்று வழி எடுக்க சோர்வில் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தவன் அப்படியே உறங்கிவிட்டான். விடியற் காலை 6 மணி இருக்கும். வாசு ராகவனுக்கு தனது கைபேசியிலிருந்து அழைத்தான். ராகவனின் கைபேசி அலறும் சத்தம் கேட்க உறங்கிக் கொண்டிருந்த ராகவன் மெல்ல கண்களை விழித்து அழைத்தது யார் என்று கூட பார்க்காமல் அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ என்று ராகவன் சொல்ல, மச்சான் என்னடா பண்ற, மதுவை பாத்தியா என்று வாசு கேட்க, இல்லடா தேடிட்டு இருக்கேன் என்று ராகவன் கூற, ராகவனோடு பேசிக் கொண்டிருந்த வாசுவின் கைபேசியில் வாகனங்கள் போய் வரும் சத்தமும் ஹாரன் சத்தமும் கேட்க, மச்சா எங்க இருக்க இப்போ நீ என்றான் வாசு. நானா என்று சுற்றும் முற்றும் பார்த்த ராகவன் ஒரு சாலையின் பெயரை சொல்லி, கார்ல உட்கார்ந்திருக்கேன்டா, மதுவை தேடிட்டு இருந்தேன். கார்ல விடிய கால 5 மணிக்கு பெட்ரோல் தீர்ந்துடுச்சு. பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு கார்ல ஏறினேன். அப்படியே தூங்கிட்டேன் என்று ராகவன் சொல்ல, மச்சான் நைட்டெல்லாம் நீ தூங்கலையா என்றான் வாசு. அதான் சொன்னேனேடா 5 மணிக்கு கார்ல உட்காந்து அப்படியே தூங்கிட்டேன்னு என்று ராகவன் சொல்ல, மச்சான் நீ ஏண்டா அங்க தனியா கஷ்டப்படுற, வேணும்னா நானும் அங்க வரவா என்றான் வாசு. நீ இருக்க தைரியத்துலதான் நான் இங்க வந்திருக்கேன், நீ அங்கேயே இரு. அப்புறம் அப்பப்போ பவன் இண்டஸ்ட்ரிக்கு நேரா போய் அங்க இருக்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. சுகர் ஃபேக்டரி, சிமெண்ட் ஃபேக்டரி, ஹாஸ்பிட்டல், கார்மெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் அப்பப்போ போய் பார்த்துக்கோ. முரளிக்கிட்டையும் அங்க என்னென்ன நடக்குதுன்னு கேட்டு தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கோ என்று ராகவன் சொல்ல, சரிடா இப்போ நீ பங்களாவுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் மதுவை தேடுடா என்று வாசு சொல்ல, என்ற ராகவன் திவ்யாட்ட மதுவோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி விசாரிச்சு அவங்க மொபைல் நம்பர் வாங்கு, அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பு என்று கூற, சரி மச்சான் டேக் கேர் என்று சொல்லிவிட்டு வாசுவும் அழைப்பை துண்டித்து விட்டு தனது ஜிம் அறைக்குள் நுழைந்து கொண்டான். ராகவன் சொன்னது போலவே கிருஷ்ணமூர்த்தியிடம் மதுவும் ராகவனும் வேலை விஷயமாக வெளிநாடு சென்றிருப்பதாக வாசு கூறிவிட்டான். கிருஷ்ணமூர்த்தியும் அதை நம்பிவிட்டார். ஆதித்யன் அவனது அறையில் சோபாவில் உறங்கிக் கொண்டிருக்க யாரோ தன்னை எழுப்புவதாய் உணர்ந்து ஆதித்யன் மெல்ல கண் விழித்தான். குங்கும நிற சேலையில் ஈர சிகையை டவலால் முடிந்து கொண்டையிட்டு நெற்றி வகுட்டில் குங்குமமிட்டு புருவங்களின் இடையில் அழகான வட்ட நிற பொட்டு வைத்து தன் முன்னே நின்றிருக்கும் சீதாவை பார்த்த ஆதித்யன், நைட்டெல்லாம் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தது இவதானா என்னும் ஆச்சரிய பார்வையோடு எழுந்து அமர்ந்தான். குட் மார்னிங் ஆதித்யன், எழுந்து போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க, காஃபி குடிங்க என்று ஆதித்யன் முன்னே சீதா காஃபியை நீட்ட ஆதித்யன் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். குட் மார்னிங் சொல்ற பழக்கெல்லாம் சாருக்கு இல்லையோ என்று சீதா கேட்டுக்கொண்டே அவன் சோபாவில் படுத்திருக்கும் போது பொறுத்து இருந்த தலையணை போர்வையெல்லாம் மடித்து எடுத்து அழகாக கட்டிலில் வைத்தான். ஆதித்யன் அப்பொழுதுதான் கட்டிலை கவனித்தான். முதலிரவுக்காக கட்டிலில் பூக்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பூக்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அவன் அறையின் மெத்தை பளிச்சென்று இருந்தது. சீதா சுத்தம் செய்திருப்பாள் போல என்று நினைத்து கொண்ட ஆதித்யன் பல் துளக்கிவிட்டு காஃபியை அருந்திக் கொண்டு இருந்தான். ஆதித்யன் பல் துளக்கிவிட்டு வருகையில் சீதாவை அந்த அறையில் காணவில்லை. தன் அறையை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தான் ஆதித்யன். சீதா சாத்விகாவோடு அமர்ந்து கொண்டு சிரித்து பேசி காஃபியை அருந்திக் கொண்டு இருந்தாள்.
இப்படி சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்க பொண்ணை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னா, அத்திரக்கார ஆதித்யா, அறிவே இல்லையா உனக்கு என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான் ஆதித்யன். அறைக்குள் சென்று மீதி இருந்த காஃபியையும் குடித்து முடித்துவிட்டு சீதாவின் புடவை கலரிலேயே சட்டையும் கருப்பு நிற கோட் சூட்டும் அணிந்து வரவேற்பறைக்கு வந்தான் ஆதித்யன். சீதா அடுப்படியில் நின்று சௌந்தர்யாவுக்கு உதவி கொண்டு இருந்தான். வரவேற்பறைக்கு வந்த ஆதித்யன் அத்த என்று சௌந்தர்யாவை அழைக்க, அவன் சௌந்தர்யாவை அழைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்த சாத்விகா, பிரதர், நீங்க அத்தை அத்தன்னு கூப்பிடுற கதையெல்லாம் நேத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க சீதா சீதான்னு தான் கூப்பிடணும் என்று சொல்லிக்கொண்டே ஆதித்யனின் பக்கம் வர, சரியான பாலு என்று சீதா தலையில் ஆதித்யன் கொட்ட போக, ஐயோ அண்ணி, அண்ணா அடிக்கிறார் என்று சாத்விகா சத்தம் போடவும் சீதா சௌந்தர்யா இருவரும் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தனர். ஆதித்யனை பார்த்த சௌந்தர்யா, ஆதித்யா, என்னப்பா எங்க கிளம்பிட்ட என்று கேட்க, ஆபீஸ்க்கு அத்த என்றான் ஆதித்யன். என்ன சொல்ற, நேத்துதான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கே ஆபீஸ் போகணுமா என்று தன் முந்தையில் கையை துடைத்தபடியே ஆதித்யனின் பக்கம் சௌந்தர்யா வர, ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கத, போய்தான் ஆகணும் இன்னைக்கு என்று ஆதித்யன் சொல்ல, ஒரு 2 நாள் சீதா கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டியது தானே என்று சௌந்தர்யா கேட்க, இல்லத்த, மௌலி பாவம், அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கார், நானும் போனாதான் சரியா இருக்கும் என்று ஆதித்யன் சொல்ல, சரிப்பா என்றார் சௌந்தர்யா. சமையல் அறையின் வாசல் கதவில் சாய்ந்தபடி நின்றிருந்த சீதாவை பார்த்த ஆதித்யன், சீதா, நீயும் போட்டிக்கு கிளம்புறன்னா கிளம்பு, நான் உன்னை டிரா பண்ணிடுறேன் என்று ஆதித்யன் சொல்ல, இல்லங்க, என்ன அரண்மனையில விட்டுடுங்க, அங்க என் லேப்டாப் இருக்கு, அதை எடுத்துட்டு என்னோட கார்லயே நான் போட்டிக்கு கிளம்பிடுறேன் என்றாள் சீதா. என்றான் ஆதித்யன். ஆதித்யா, நீயும் சீதாவும் அரண்மனையிலே இருக்கிறதா இருந்தா சென்னையில இருந்தே நீங்க 2 பேரும் அங்க இருங்க, நானும் சாத்விகாவும் நாளைக்கு அரண்மனைக்கு வந்துடுறோம் என்று சௌந்தர்யா சொல்ல, என்றான் ஆதித்யன். சரி, 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க என்று சௌந்தர்யா சொல்லவும், சரியத்த என்றவாறே சீதாவை பார்த்த ஆதித்யன், சாப்பிட்டு கிளம்புவோமா என்று கேட்க, என்றாள் சீதா. எங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட மாட்டீங்களா என்று அங்கு நின்றிருந்த சாத்விகா ஆதித்யனை பார்த்து கேட்க, நீ வா என்று தங்கையின் கைப்பிடித்து அழைத்து சென்று சாப்பாட்டு மேசையின் பக்கம் சென்றவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர, கூடவே சீதாவும் வந்து அவன் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அன்று காலையில் சாப்பிடுவதற்காக இட்லியும் குடல் குழம்பும் தான் சமைத்து வைக்கப்பட்டிருந்தது. இட்லியை பார்த்த ஆதித்யன், அத்த, இட்லியா என்றான் முகத்தை சொலித்தபடியே. இட்லி தான்ப்பா, சாப்பிடுப்பா என்று சௌந்தர்யா 2 இட்லிகளை ஆதித்யனின் தட்டில் வைக்க, அம்மா, அண்ணாவுக்கு தான் இட்லியே பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு இட்லி அவர் தட்டுல வைக்கிறீங்க, இட்லியே இன்னைக்கு சமைச்சீங்க என்று சாத்விகா சொல்ல, சீதா தான் இன்னைக்கு இட்லி சமைக்கலான்னு சொன்னா, அதான் என்றாள் சௌந்தர்யா. இட்லியை பார்த்த ஆதித்யன் சீதாவை ஒரு கணம் பார்த்துவிட்டு தன் தட்டில் இருந்த இட்லியை பிட்டு வாயில் வைக்க, அதை பார்த்த சாத்விகாவோ, ஐயோடா, உலக அதிசயத்துல இது 8வது அதிசயம், மிஸ்டர் கிரேட் ஆதித்யன் இட்லி எல்லாம் சாப்பிடுறாரு என்று சொல்ல, சும்மா இருக்க மாட்டியா நீ என்றார் சௌந்தர்யா சாத்விகாவின் தட்டில் 2 இட்லியை வைத்தபடியே. இட்லியை சாப்பிட்ட ஆதித்யன், இட்லி ரொம்ப நல்லா இருக்கு என்றான். தெரியும், நானும் சாப்பிட்டு பார்த்தேன், இட்லி ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு இட்லியும் இந்த குடல் குழம்பும் சீதா தான் சமைச்சா என்று சௌந்தர்யா சொல்ல, சீதா சமைச்சதா என்று புருவம் சுருங்க கேட்டான்
ஆதித்யன். ஏன்னா நம்பிக்கை இல்லையா? அண்ணிதான் சமைச்சாங்க, நானும் பார்த்தேன் என்றாள் சாத்விகா. நான் தான் சமைச்சேன் என்று சீதாவும் சொல்ல, உனக்கு சமைக்கவெல்லாம் தெரியுமா என்றான் ஆதித்யன். தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் என்று சீதா சொல்ல, அத்த இன்னும் 2 இட்லிய வைங்க என்றான் ஆதித்யன் சீதாவை பார்த்தபடியே. இட்லியை பிடிக்காத ஆதித்யன் சீதா சமைத்தது என்று சொன்னதும் மீண்டும் 2 இட்லி கேட்டு வாங்கியதை சௌந்தர்யாவும் சாத்விகாவும் ஆச்சரியமாக பார்த்தனர். இட்லியை சாப்பிட்டு முடித்த ஆதித்யன், இட்லியும் குடல் குழம்பும் ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்ஸ் என்று சீதாவை பார்த்து சொல்ல, அப்பாடி, அம்மா பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம வீட்டுல நடக்காதது எல்லாம் நடக்குது, அண்ணா பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு என்று சாத்விகா சொல்ல, சும்மா இரு சாத்விகா, இப்ப பாரு அண்ணனை கிண்டல் பண்ணிட்டே என்றார் சௌந்தர்யா. இதே சமயம் அரண்மனையின் தோட்டத்தில் திவ்யா தோட்டத்தில் இருக்கும் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட்டு கொண்டிருக்க திவ்யாவிடம் சென்றான் வாசு. திவ்யா, என்ன பண்ற என்று வாசு கேட்க, அண்ணா தோட்டத்துல புதையல் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் என்று திவ்யாவை புருவம் சுருங்க பார்த்தான் வாசு. என்ன சொல்ற என்று வாசு கேட்க, பின்ன என்ன, செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா என்ன அர்த்தம் என்று திவ்யா சொல்ல, சரி சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்றான் வாசு. ஹெல்ப்பா என்றால் கேள்வியாக திவ்யா. ஆமா, மது ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் வேணும் என்ற வாசுவிடம், மது ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் உங்களுக்கு எதுக்குண்ணா என்றாள் திவ்யா. ராகவன் தான் கேட்டாமா என்று வாசு சொல்ல, திவ்யாவுக்குள் ஒரு சந்தேகம் துளிர்விட்டது. அண்ணா, நீங்க என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா என்ன என்றாள் திவ்யா. நான் என்னடா மறைக்க போறேன், நான் எதுவும் மறைக்கலையே என்றான் வாசு. அந்த நேரம் பார்த்து வாக்கிங் செய்து கொண்டிருந்த சஞ்சய் திவ்யாவையும் வாசுவையும் பார்த்து தோட்டத்தின் பக்கம் வந்தான். ஹாய் மாம்ஸ், என்ன காலையில இந்த பக்கம், ஒரு நாள் கூட தங்கச்சியை பார்க்காம இருக்க முடியலையா என்ன என்று சஞ்சய் கேட்க, சஞ்சய் என்று திவ்யா சஞ்சயை அழைத்தாள். சொல்லுங்க மேடம் என்றான் சஞ்சய். நீ என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டல்ல என்று திவ்யா கேட்க, நானா உங்ககிட்டயா, சத்தியமா எதுவும் மறைக்க மாட்டேன் என்று சஞ்சய் சொல்ல, லூசு பையன் பாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல, இப்போ சத்தியம் ரொம்ப அவசியம் என்று வாய்க்குள் வாசு முணுங்குவதை கேட்ட சஞ்சய், மாம்ஸ் இப்போ எதுவும் சொன்னீங்களா என்றான். அவர் சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீ என்கிட்ட சொல்லு, மது எங்க என்று திவ்யா கேட்க, அது 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 வந்து என்று வார்த்தைகளை விழுங்கிய சஞ்சய் வாசுவை பார்த்தான். அவரை என்ன பாக்குற, என்ன பாரு என்று சஞ்சயின் முகத்தை தன் பக்கம் திருப்பிய திவ்யா, என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க, சத்தியம் வேற பண்ணியிருக்க, மது எங்கன்னு சொல்லு என்று திவ்யா கேட்க, இப்ப எதுக்கு அண்ணிய பத்தி நீ என்கிட்ட கேக்குற என்றான் சஞ்சய். நேத்து மதியம் 1 மணிக்கு மதுவை சாப்பிடும் போது நான் பார்த்தது, அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை. காலையிலயாவது பார்க்கலான்னு நினைச்சா ராகவன் மாமாவையும் காலையில இருந்து நம்ம அரண்மனையில காணோம், மதுவையும் காணோம். அவங்க எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வாசு அண்ணா வந்து மதுவோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கேக்குறார். இதுல இருந்து தெரியுது மது அரண்மனையில இல்லைன்னு. சொல்லு சஞ்சய், என்கிட்ட மறைக்காத, மது எங்க என்று திவ்யா சஞ்சயிடம் கேட்க, அண்ணி அரண்மனையை விட்டு அண்ணா கிட்ட சொல்லாம மும்பை போயிட்டாங்க. இப்போ அண்ணி மும்பைல எங்க இருக்காங்கன்னு தெரியல, அண்ணா அண்ணிய தேடி போயிருக்கார் என்று சஞ்சய் சொல்ல, என்ன சொல்ற சஞ்சய் என்று அதிர்ந்தாள் திவ்யா. உண்மையதான் சொல்றேன் என்று சொன்ன சஞ்சய் மது ராகவனை விட்டு பிரிந்து சென்றதற்கான காரணத்தையும் சொல்ல, அதை கேட்ட திவ்யா, இவளை என்ன பண்றதுன்னு தெரியல, பிரெக்னண்டா இருக்க இந்த டைம்ல
எங்கதான் போயிருப்பா என்று திவ்யா புலம்ப, மது மும்பைக்கு தான் போயிருக்கான்னு தெரியுதுமா. ஆனா மும்பைல எங்க இருக்கான்னு தான் தெரியல என்று வாசு சொல்ல, இப்ப என்ன பண்றது என்றாள் திவ்யா. இப்ப ஏதாவது பண்ணிதாம்மா ஆகணும். மதுவை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். மது எங்க இருக்கான்னு தெரியல. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் உன்கிட்ட இருந்தா குடு. எப்படியும் அவ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எதுவும் மது சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கேட்டு பார்ப்போம் என்று வாசு சொல்ல, ஆம், மதுவுக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் இல்லைண்ணா. நானும் அனிதாவும் மட்டும்தான். அனிதா கொஞ்ச நாளா கான்டாக்ட்லயே இல்ல. அவ நம்பருக்கு கூப்பிட்டாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஐ திங்க் அவ அவளோட மொபைலை மிஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் என்றாள் திவ்யா. சரி, அவ வீட்டு அட்ரஸ் இருக்கா என்று கேட்டான் சஞ்சய். அவ மதுரைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம்னு மட்டும்தான் சொல்லி இருக்கா. எந்த கிராமம் என்னங்கிறது எல்லாம் தெரியாது என்று திவ்யா சொல்ல, சரி ஓகே, அந்த பொண்ணு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல தானே படிச்சிருக்கா. நிச்சயமா அவ அட்ரஸ் நம்ம காலேஜ்ல இருக்கும் என்றான் வாசு. ஆமா மாம்ஸ், நான் இன்னைக்கு அனிதாவோட அட்ரஸ கலெக்ட் பண்ணி அண்ணாக்கு அனுப்புறேன் என்றான் சஞ்சய். சரி என்று சஞ்சயிடம் சொன்ன வாசு, திவ்யா, மது மிஸ்ஸிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா கிருஷ்ணமூர்த்தி அங்கிளுக்கு என்றான் வாசு. சரிண்ணா என்றாள் திவ்யா. மும்பையில் காலை 6 மணிக்குதான் தன்னுடைய பங்களாவுக்கு சென்ற ராகவன் இரவெல்லாம் கண் விழித்திருந்த அழுப்பில் சோபாவிலேயே படுத்து விட்டான். உறங்கிக் கொண்டிருந்த ராகவனின் செவிகளில் மாமா மாமா என்று ஒரு மழலையின் குரல் கேட்கவே மெல்ல கண் விழித்தான் ராகவன். ராகவனின் முன்னே 5 வயது பெண் குழந்தை ஒன்று நின்று இருந்தது. காலையில மணி 8 ஆச்சு. இவ்ளோ நேரமா தூங்குவீங்க? நீங்க ரொம்ப பேட் பாய். என்ன பாருங்க, காலையிலேயே எழுந்து குளிச்சு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்க என்று அந்த குழந்தை சொல்ல, யாரு பாப்பா நீ என்றான் ராகவன். எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு ஏன் என்ன தெரியல என்று அந்த குழந்தை கேட்க, இதுவரை நான் உன்னை பார்த்ததில்லை, அதனாலதான் எனக்கு உன்னை தெரியல என்றான் ராகவன். அட ஆமல்ல, நானும் உங்களை போட்டோல தான் பார்த்து இருக்கேன், இப்போதான் நேரில் பார்க்கிறேன் என்றது அந்த சிறிய குழந்தை. சரி, உன் பேர் என்ன என்றபடியே எழுந்து அமர்ந்த ராகவனின் பக்கத்தில் சென்று தன் பிஞ்சு கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு அமர்ந்த அந்த குழந்தை, என் பேரு ஹம்சிகா என்று அழகாக மழலை மொழியில் அந்த குழந்தை சொல்லிக் கொண்டிருக்க, ஹம்சி ஹம்சி என்று அழைத்து கொண்டே ஃபமிலா அரண்மனைக்குள் வர ராகவன் அருகில் அமர்ந்திருந்த ஹம்சிகாவை பார்த்த ஃபமிலா, சாரினா, உங்களை ஹம்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டாளா என்று ஃபமிலா கேட்க, இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் இந்த பொண்ணு என்று ராகவன் கேட்க, அவரோட நண்பர் பொண்ணுன்னா, அவரோட நண்பரும் அவர் மனைவியும் இந்த குழந்தைய எங்க கிட்ட விட்டுட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு போனாங்க. அவங்க ஃபாரினுக்கு போன சமயம் அந்த நாட்டுல போர் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த போர்ல என்று ஃபமிலா கண்கள் கலங்க குரல் தழுதழுக்க சொல்ல, ஹம்சிகா தன்னையும் ஃபமீலாவையும் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ராகவன், புரியுதுமா, இந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க யாரும் இல்லையா என்று கேட்க, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தவங்கன்னா, சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அதான் ஹம்சிக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நாங்களே அவளை வச்சுக்கிட்டோம் என்றாள் ஃபமீலா. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.